ஆடிப்பெருக்கு வரலாறு. நாம் இன்று கொண்டாடும் ஆடிப்பெருக்கு எப்போது தொடங்கியது? ஏன் தமிழர்கள் இந்த நாளை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள்? இதற்கான பதிலை அறிய சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர் வாழ்ந்த காலத்திற்கு செல்வோம். அப்போது தமிழர்களின் வாழ்க்கை முழுவதும் விவசாயத்தை சுற்றியே இருந்தது. வயல்களில் நெல் விளைய வேண்டுமென்றால் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்தால் மட்டும் போதாது, அந்த நீர் ஆறுகள் வழியாக நிலங்களுக்கு வந்து சேர வேண்டும். அந்த ஆறுகளில் தமிழர்களின் உயிர் நாடியாக இருந்தது காவிரி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யும் மழை சிறு ஓடைகளாக ஓடி பின்னர் ஒன்றிணைந்து காவிரி ஆறாக மாறும். ஆடி மாதம் வரும் பொழுது தென்மேற்கு பருவமழையினால் காவிரி நீர் நிரம்பி வழியும். இந்த புதிய வெள்ள நீர்தான் வயல்களுக்கு உயிர் கொடுத்தது. இதை பார்த்த தமிழர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள். நாம் உழைக்கலாம், நாம் விதைக்கலாம், ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. அதனால் அவர்கள் இயற்கைக்கும் நதித்தாய்க்கும் நன்றி சொல்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நாள்தான் ஆடி மாதத்தின் 18ஆம் நாள். காலப்போக்கில் அதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர் வந்தது. பெருக்கு என்றால் பெருக்குதல், வளம், செழிப்பு என்று பொருள் தரும். அது தண்ணீர் பெருகுவதை மட்டும் குறிக்கவில்லை, வாழ்க்கையில் நல்லவை அனைத்தும் பெருக வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. சோழர் காலத்தில் காவிரி மிகவும் புனிதமான நதியாக கருதப்பட்டது. சோழ மன்னர்கள் காவிரியின் கரையில் ஏராளமான அணைகள், கால்வாய்கள், பாசன அமைப்புகளை உருவாக்கினர். அவற்றில் மிக புகழ் பெற்றது கல்லணை. இதை கரிகால சோழன் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. கல்லணை மூலம் காவிரி நீர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சென்றது. அதனால் தமிழகம் நெற்களஞ்சியம் என போற்றப்பட்டது. ஆடிப்பெருக்கு நாளில் மக்கள் காவிரி கரைக்கு குடும்பத்துடன் செல்வார்கள். பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து நதியை வழிபடுவார்கள். விவசாயிகள் முதல் விதையை இறைவனிடம் சமர்ப்பித்து நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டி வேண்டுவார்கள். வீட்டிலிருந்து எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளியோதரை, சர்க்கரை பொங்கல் போன்ற பல வகை உணவுகளை எடுத்துச் செல்வார்கள். அவற்றை முதலில் நதித்தாய்க்கு படைத்துவிட்டு பின்னர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்பார்கள். இந்த வழக்கம் உணவின் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, பகிர்ந்து வாழும் தமிழர் பண்பாட்டையும் காட்டுகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் புதுமண தம்பதிகள் ஆசீர்வாதம் பெறுவது, பெண்கள் மங்களத்திற்காக வழிபடுவது, விவசாயிகள் புதிய நம்பிக்கையுடன் சாகுபடியை தொடங்குவது போன்ற மரபுகளும் உருவாகின. இன்று உலகம் முன்னேறிவிட்டது, நகரங்கள் உயர்ந்து விட்டன, தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறவில்லை, நீரின்றி அமையாது உலகு. அதனால்தான் நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விழாவை உருவாக்கி நீருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தனர். இன்று ஆடிப்பெருக்கு நமக்கு நினைவூட்டும் செய்தி என்ன? நீரை வீணாக்காதீர்கள், மழைநீரை சேமியுங்கள், ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் பாதுகாப்போம், இயற்கையையும் பாதுகாப்போம். அதுவே நம் முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதை. ஆடிப்பெருக்கு என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது இயற்கைக்கு நன்றி சொல்லும் ஒரு நாள், விவசாயத்தை போற்றும் ஒரு நாள், நீரின் மதிப்பை உணர்த்தும் நாள், தமிழர் நாகரீகத்தின் அறிவையும் பண்பாட்டையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் நாள். நீர் பெருகினால் நிலம் செழிக்கும், நிலம் செழித்தால் மக்கள் மகிழ்வார்கள், மக்கள் மகிழ்ந்தால் நாடும் வளரும். அதுவே ஆடிப்பெருக்கு சொல்லும் நிரந்தர பாடம். எனவே இயற்கையை மதிப்போம், நீரினை பாதுகாப்போம். இது உங்கள் ஸ்டோரி ஃபோர்ஜ். ஒவ்வொரு கதையும் உயிர் பெறுமிடம். மீண்டும் அடுத்த வரலாற்றுடன் சந்திப்போம்.